இலங்கை அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக 38 வேட்பாளர்கள் களத்தில் இருப்பதால் சுமார் 2 அடி நீளமுள்ள வாக்குச்சீட்டு பயன்படுத்தப்பட உள்ளது. இலங்கையில் புதிய அதிபரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இன்று நடைபெறுகிறது. அதிபர் ரணில் விக்ரமசிங்கவின் பதவிக்காலம் வரும் நவம்பர் மாதத்துடன் முடிவடைய இருக்கிறது. இதை முன்னிட்டு இன்று அதிபர் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அதிபர் ரணில் விக்ரமசிங்க, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, இடதுசாரி வேட்பாளர் அனுர குமார திசநாயக், முன்னாள் MP அரியநேந்திரன், ரமல் ராஜபக்சே உள்ளிட்ட 38 பேர் போட்டியிடுகின்றனர். உலகிலேயே முதல் பெண் அதிபரை தேர்ந்தெடுத்த இலங்கையில் இந்த முறை பெண் வேட்பாளர் ஒருவரும் போட்டியிடவில்லை. ஆகஸ்ட் மாதத்திலிருந்து நடைபெற்று வந்த தேர்தல் பரப்புரை கடந்த புதன்கிழமை முடிவுற்றது. இன்னும் சற்று நேரத்தில் வாக்குப்பதிவு தொடங்க உள்ள நிலையில் அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக அதிபர் பதவிக்கு 38 பேர் போட்டியிடுவதால் சுமார் 2 அடி நீளமுள்ள வாக்குச்சீட்டு பயன்படுத்தப்படுகிறது. அதிபர் பதவிக்கு வடக்கு, கிழக்கு மாகாண தமிழ் அமைப்புகள் இணைந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரியநேந்திரனை பொது வேட்பாளராக களமிறக்கி உள்ளன. எதிர்க்கட்சித் தலைவர் அனுரகுமார அதிக ஆதரவு இருப்பதாக தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் தெரிவித்துள்ளன. இன்று நடைபெறும் தேர்தலில் 1,70,00,000 பேர் வாக்களிக்க உள்ளனர். கடும் பொருளாதார நெருக்கடியில் இலங்கை சிக்கி தவிக்கும் நிலையில் தேர்தலில் வெற்றி பெறும் புதிய அதிபர் அதனை வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பது பெருவாரியான மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.